ஆஹ் பாசு சொன்ன காரியம் தான் மனதுல ஓடிட்டே இருந்தது. என்னன்னா, பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே நம்ம அணைய போடணும். ஏன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அணைய போடணும்னா, ஒரு ஒரு வெள்ளம் வந்த பிறகு அணை போட முடியாது. அப்போ நம்ம அதிகமான பலத்தையும் ஆட்களையும் அதுல உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கும். ஆனா பிரச்சனை அந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அணை போட்டா அது ரொம்ப லகுவா இருக்கும். அதனால தேவனும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்மள ட்ரெயின் பண்றாரு. தேவன் பாத்தீங்கன்னா அவர் நல்ல ட்ரெயினர். ஆவியானவர் நல்ல ஒரு ட்ரெயினர். அவர் முன்கூட்டியே நம்ம வசனத்தை பழக்குவிக்கிறார். அவரோடு சேர்ந்து பயிற்சிக்கு யாரெல்லாம் விட்டு கொடுத்து வராங்களோ அவர்கள்லாம் வரப்போற வந்திருக்கிற எல்லா சூழ்நிலையும் மேற்கொண்டு நிற்பாங்க. வேதம் சொல்லுது, அவர் குதிரையை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துறாரா. ஒரு குதிரையே யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துறாருன்னா வேதம் அவரை பத்தி என்ன சொல்லுனா, சேனைகளின் கர்த்தர். அப்ப அந்த சேனைகளின் கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்ம வாழ்க்கையிலும் நம்மளுக்கு ஒரு நோக்கத்துக்காக நம்மளை தேவன் முன்குறித்திருக்கிறார். அந்த சவால்களை சந்திக்கும்படி தேவன் ஏற்கனவே நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். எப்படி பயிற்சி கொடுக்கிறார்? தாவீதுக்கு பாத்தீங்கன்னா கோலியாத்தை நான் சந்திக்க போறேன்னு தெரியாம இருக்கலாம். பாருங்க, சாப்பாடு தான் கொடுத்து அனுப்புறாரு அவங்க அப்பா. ஆனா நான் ஒரு கோலியாத்தை சந்திக்க போறேன், அந்த கோலியாத்தை சந்திக்கிறது மூலம் ராஜா கண்கள் எனக்கு தயவு கிடைக்க போகுது, நான் ஒரு வீரனாக போறேன், ஒரு படைத்தலைவனாக போறேன், ஏன் நான் ஒரு ராஜாவாக போறேன்னு அவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த தாவீது தேவனோடு நடந்ததுனால தனக்கு கொடுத்த எல்லா பயிற்சிகளையும் பயிற்சி எடுத்துக்கிட்டான். தேவன் ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்க்கும் போது ஒரு கரடி அனுப்பினாரு. கரடி வந்துருச்சுன்னு சொல்லி அவன் அப்பா கிட்ட போல, அண்ணனுடைய உதவியை தாண்டல. வேதம் சொல்லுது, சங்கீத புத்தகத்தையும் சரி 1 சாமுவேலையும் சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்ப அவரால கரடியை ஜெயிக்க தாவீது கற்றுக்கொண்டான். அவரால சிங்கத்தை ஜெயிக்க கத்துக்கொண்டான். அது எல்லாம் என்ன செய்ததுன்னா அவன் கோலியாத்தை சந்திக்கும் போது உதவி செய்தது. சின்ன சின்ன விஷயத்துல தேவனோடு சேர்ந்து ஒரு தலைவலியை நம்ம ஜெயிக்கும் போதுதான் ஒரு பெரிய சூழ்நிலை நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு நாளுமே தலைவலியே ஜெயிக்க தெரியாத நமக்கு ஒரு தலைவலி வந்தாலே ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்டோம்னா, தலைவலியே ஜெயிக்க தெரியாத நமக்கு ஒரு பெரிய போராட்டம் வரும்போது நிக்க தெரியாது. தலைவலி வந்தா மாத்திரை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா மாத்திரையே நம்பிட்டு இருக்கிறது தவறு. ஏன்னா வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 26:15-26 என்ன சொல்லுதுன்னா, நானே உன் பரிகாரிய கர்த்தர். அப்போ பரிகாரிய நம்ம விசுவாசிக்கணும். 1 பேதுரு 2:24 என்ன சொன்னா, நான் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அப்ப தேவன் ஒவ்வொரு சூழ்நிலை, இது சுகத்துக்கு மாத்திரம் இல்ல, பொருளாதாரத்துக்கும் தேவன் பயிற்சியை கொடுக்கிறார். பிள்ளைகளோட நடக்கிறதுக்கும் ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். ஒரு கணவன் மனைவி எப்படி நடக்கணும் ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். இது எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அவர் பயிற்சி கொடுக்கும் போதே கற்றுக்கொள்ளணும். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்னா என்ன, ஒரு பயிற்சி ஸ்கூல்ல எடுக்கும் போதே அவர்கள் வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பயிற்சி எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு நம்ம சபை கூடி வரும்போதும் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற வசனங்களை பயிற்சி எடுத்துப்பது நல்லது. ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்களை கவனம் செலுத்துவது நல்லது. ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்களை நம்ம செவியை சாய்ப்பது நல்லது. நீதிமொழியில ஒரு அருமையான வசனம் இருக்கு, 1ஆம் அதிகாரம் லாஸ்ட்ல, செவி கொடுக்கிறவன் பாக்கியவான், அவன் பயமில்லாமல் இருப்பானா, ஆபத்து வரத கண்டு பயப்பட மாட்டானா. அப்ப ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அது நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ, ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, அது சபை கூடி வரும்போதும் சரி தனிப்பட்ட ரீதியிலும் சரி, அதற்கு நம்ம அதிக கவனம் செலுத்தி அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதை நம்ம அதிக கவனம் செலுத்தி நம்ம அந்த பயிற்சியை எடுத்துப்போமானால் வந்திருக்கிற வரப்போகிற எல்லா சூழ்நிலையும் நம்மளால நிக்க முடியும். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, வாசிப்போம் நம்ம யோவான் சுவிசேஷம் 14 இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆண்டு உபத்திரம் இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிட்ட வந்தா எனக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இயேசு கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நமக்கு பிரச்சனை உண்டு, இயேசு கிட்ட வந்தாலும் பிரச்சனை உண்டு. ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய திறனா இயேசுவே நமக்குள்ள இருக்கிறார். அதான் விசேஷம். அப்போ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் திடம் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை உண்டு. ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து ஒரு நபர் இப்படி கேட்டாரு, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் போகணும், நான் என்ன செய்யணும்? அப்ப அவர் சொன்னாரா, இன்னைக்கு நீ செத்துட்டனா உன் பிரச்சனை எல்லாம் போயிடும். அப்ப அந்த ஊழியக்காரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இந்த உலகத்துல உண்டு.
உபத்திரம் உண்டு. ஆனாலும் இயேசு சொல்றாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்க, நீங்க கலங்க வேண்டாம், ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுவே நீங்க 1 யோவான் 5:4 பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வேறும் சொல்லுது. அப்போ உலகத்துல பிரச்சனை இருக்கு, ஆனா இயேசு உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தினால நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் வேதம் சொல்லி தருது. அப்ப பிரச்சனையான சூழ்நிலையில என்ன பிரச்சனையா இருக்கலாம், சிந்தனையில போராட்டமா இருக்கலாம், உறவுகள் மத்தியில குழப்பமா இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் பத்தாம இருக்கலாம், இல்லைன்னா சில காரியங்கள் என்னன்னா பிசாசே சில தாக்குதலை உண்டு பண்ணுவான், சில சோர்வுகளை உண்டு பண்ணுவோம். அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும், இல்ல எல்லாமே எனக்கு நல்லாதான் இருக்குன்னாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய ஜெயம் யாருன்னா இயேசுதான். இயேசு உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அதை நம்ம விசுவாசிக்கும் போது நாமும் இந்த உலகத்துல ஜெயமா வாழலாம். அப்போ தேவன் பயிற்சி கொடுக்கிறாரு, எப்படி ஜெயிக்கணும்னு வேறும் சொல்லுதுன்னா, எபேசியர் 6:12 10ல இருந்தே வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, ஆனா இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, ஏசு நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன்றாரு. நாம் இந்த உலகத்துல இந்த பிரச்சனையை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னா, சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். ஏன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னா, நாம் பாருங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஏன்னா இந்த பிசாசு கண்ணுக்கு தெரிய மாட்டான், அதான் இங்க பிரச்சனையே. கண்ணுக்கு தெரிஞ்சா நமக்கு கைக்கு கிடைக்கிற பொருளை தூக்கி அவனை அடிச்சு ஏதாவது பண்ணலாம், ஆனா இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஏன்னா இவன் ஒரு ஆவியா இருக்கிறான். அவன் பிரச்சனையை உருவாக்குவான், பிரச்சனையை கொண்டு வருவான், ஆனா அவன் இது பிசாசுனால் வருதுன்னே நமக்கு நிறைய நேரம் தெரியாது. நம்ம என்ன நினைச்சிருப்போம், நமக்கு பிள்ளைதான் பிரச்சனை, நமக்கு வீட்டுக்காரர் தான் பிரச்சனை, நமக்கு மனைவி தான் பிரச்சனை, எனக்கு தொழில் தான் பிரச்சனை, எனக்கு என் உடம்பே தான் பிரச்சனை நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதற்கு பின்னாடி பிசாசு கிரியை செய்யறானே நமக்கு தெரியாது. அப்ப வேதம் சொல்லுது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி. அப்போ பிசாசோட தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க எது நம்மள திராணி உள்ளதாக்குனா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ளணும். அது எப்படி தரித்து கொள்ளணும்னு அடுத்த வசனங்களை சொல்லுது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நான் ஏற்கனவே யோவான் சுவிசேஷம் 14ல சொன்னேன், இந்த உலகத்தை இயேசு சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இங்க பவுலும் சொல்றாரு, உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனா நிறைய நேரத்துல கிறிஸ்தவ குடும்பமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, காண்கின்ற மனிதர்களோடு போராடியே தங்கள் பலனெல்லாம் செலவழிச்சிடுறாங்க. ஏதோ கத்தியோ பேசியோ பலனெல்லாம் செலவழிச்சிட்டு உண்மையா அவங்க போராடும் போது அவங்களுக்கு பலனே இல்லாம போயிடுது. ஆனா நம்ம காண்கின்ற நபர்கள் யாருமே நமக்கு எதிராளின்னு வேறும் சொல்லவே இல்லை. அப்படி எதிராளியா இருந்தாலும் அவர்களை சிநேகிக்கும்படிதான் பைபிள் சொல்லுது. வேறும் சொல்லுது, சத்துருக்களே சிநேகிங்கள். அப்போ ஒருவேளை காண்கின்ற யாராவது நமக்கு பிரச்சனை பண்ணா அவர்களை கூட சிநேகிக்கணும்னு பைபிள் சொல்லுதே தவிர, அப்ப காண்கின்ற வீட்டுக்கார சத்ருவா நினைக்க கூடாது, காண்கின்ற பிள்ளைகளை சத்ருவா நினைக்க கூடாது. நம்முடைய எதிராளின்னு வேதம் சொல்ற ஒரே ஒரு ஆளு பிசாசு மட்டும்தான். அப்ப அவனோடு அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். அதுல முக்கியமா இன்னைக்கு ஒண்ணு பார்க்க போறோம், என்னன்னா ஒரு வசனத்தை பார்க்க போறோம். என்னன்னா சத்தியம் என்னும் கேடகம். இது எங்க இருக்குன்னா சங்கீதம் 91ல இருக்கு. சத்தியம் என்னும் பரிசையும் கேடகமாகும், அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். அப்ப பிசாசோடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு என்ன, சத்தியம். இந்த சத்தியத்தை வச்சுதான் பிசாச நம்ம எதிர்கொள்ள முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனை வரும்போது அவங்க முட்டி போட்டு ஜெபிச்சானா பிசாசை துரத்திடலாம்னு நினைக்கிறாங்க. முட்டி போட்டு ஜெபிச்சா பிசாசு போவான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல சத்தியம் இருக்கணும். ஏன்னா சத்தியம்தான் நம்மளை விடுதலை ஆக்கும். சத்தியம் தான். ஏன்னா பிசாசு பொய்யோடு வரான். அந்த பொய்யை எதிர்த்து நிற்க கூடியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய சத்தியம்தான். அப்ப பலவிதமான மனதில போராட்டங்கள், குடும்ப சூழ்நிலை போராட்டங்கள், ஒரு நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, வேத வசனம். பாஸ்டர் ஏற்கனவே சண்டே சொன்னாங்க, யோவான் சுவிசேஷம் 17:17 என்ன சொல்லுதுன்னா, சத்தியம் என்னன்னா வசனமே சத்தியம்.
அப்ப இந்த வசனத்தை கொண்டுதான் நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அப்ப இந்த வசனத்தோடு ஆவியானவர் திருப்பி 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 நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம நல்லா கிடைக்கிற நேரத்திலேயே, நம்ம நல்லா சுகமா இருக்கும் போதே, நமக்கு நல்ல ஒரு விடுதலையோடு இருக்கும் போதே, நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் போதே, ஒரு வியாதி வந்த பிறகு வியாதிக்கு விரோதமா போராடுறது இல்ல, இல்ல ஒரு தரித்திரம் வந்த பிறகு தரித்திரக்கு விரோதமா போராடுறது இல்ல. எல்லா சூழ்நிலை நல்லா இருக்கும் போதே சத்தியத்துல நம்ம பழக்கு வச்சுட்டோம்னா எதிரான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம நிக்க முடியும். ஏன்னா 1 பேதுரு இல்ல, பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. 1:19 வாசிப்போம். 1 பேதுரு 1:19. தேங்க்யூ. 1 பேதுரு 1:19. ஏற்கனவே சொன்ன இயேசு சொல்லியிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இங்க வேற பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. இயேசு சொல்லும் போது உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். பவுல் சொல்லும் போது உங்களுக்கு போராட்டம் உண்டுன்றாரு. ஆனா இந்த பேதுரு சொல்லும் போது நமக்கு என்ன உண்டு நீங்க சொல்றாரு பாருங்க, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. 100க்கு 100 வேதம் சொல்ற மாதிரி நமக்கு உலகத்துல போராட்டம் உண்டு. இயேசு ஜெயித்தது உண்மை. அதே போல பவுல் சொல்றாரு, ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. அதை எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு என்ன உண்டுனா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு இங்க பேதுரு சொல்றாரு, நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ ஒரு சூழ்நிலை ஒரு சாதகம் இல்லாம இருக்கும்போது, ஒரு போராட்டமா இருக்கும்போது எதை நம்ம கவனிக்கணும்னா வசனத்தை கவனிக்கணும். வசனம் என்ன சொல்லுது, இப்ப எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, இதை பத்தி வேதம் என்ன சொல்லுது. ஏன்னா வேத புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம். இதான் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவானன்னு. அப்ப இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கவனிக்கணும். ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, போராட்டமான, ஏன்னா சில சூழ்நிலை பாருங்க நம்மளால வேதத்தை வாசிக்க முடியாது. அதனாலதான் முன்கூட்டியே வேதத்தை வாசிச்சு இருக்கணும். சில நேரம் அறிக்கை பண்ணிருப்போம், அந்நிய பாஷை பேசியிருப்போம். ஆனா சில நேரம் அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா வசனத்தை கவனிக்கணும். ஏன்னா நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. என்ன செய்யணுமா, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும். அப்போ எல்லாமே ஒரு டார்க்கா இருக்கு, இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, எதிர்காலம் என்னன்னு தெரியாம இருக்கு, அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியல. விசுவாச அறிக்கை பண்ணிருப்போம், தேவன் எனக்கு எல்லாம் செய்யறாரு, எனக்கு பிரகாசம் உள்ள எதிர்காலம் உண்டு. ஆனா ஒரு போராட்டம் ஒரு என்னன்னா நமக்கு ஓப்பே இல்லாத மாதிரி. ஆனா அந்த சூழ்நிலையில எதை நம்ம கவனிக்கணும்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் என்ன, இந்த சூழ்நிலை பத்தி என்ன சொல்லியிருக்கு, என் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு, என் கணவனை பத்தி என்ன சொல்லியிருக்கு, என்னை பத்தி வேத வசனம் என்ன சொல்லியிருக்கு, அப்படி நம்ம கவனிக்க போற என்ன செய்யறோமா, நம்ம அப்படியே நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது என்னன்னா, அந்த கவனிச்சுட்டே இருக்கணும் பாத்தீங்களா, அது கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இருள் உள்ள ஸ்தலத்தை கடந்து நம்ம வெளிச்சத்துக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் இங்க பேதுரு சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் உண்டு. சில நேரம் ஆவிக்குரியவங்களுக்கும் சில போராட்டம் வருது, பலவீனம் வருது. ஆனா எதுல ஜெயிக்கணும்னா நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தினால நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா வேத வசனம் யாக்கோபு 4:7 என்ன சொல்றாருன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு முந்தின பகுதி என்ன சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப வேற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், வேற வசனங்களை பேசணும். நிறைய நம்ம என்னன்னா சபை வேற வாழ்க்கை வேறன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா சபைக்கு போகும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு தோரணை, வீட்டுல இருக்கும்போது ஒரு பிசிக்கலான ஒரு தோரணையில இருக்காங்க. இல்லைங்க, சபைக்கு வரும்போது நீங்க எப்படி ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்களோ அதே போல வீட்டுல இருக்கும் போதும் நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தாதான் உங்களுக்கு வர எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். ஒரு கேள்வி கேட்டவங்க கூட இங்க இருக்காங்க. என்னன்னா, பாஸ்டர் உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனையே வராதான்னு. பிரச்சனை வரும், அது பாஸ்டரா இருந்தாலும் வரும், விசுவாசியா இருந்தாலும் வரும். ஆனா அங்க சொல்லி கொடுக்கிற வசனங்கள் எல்லாம் நான் சொன்னப்போ, பாஸ்டர் சபையில எதை பேசுறாங்களோ அப்படிதான் வீட்டுல இருக்கிறாங்க, எப்படி வீட்டுல பேசுறாங்களோ அப்படிதான் சபையில பேசுறாங்க. அதனாலதான் வாழ்க்கை என்பது போராட்டம் வந்தாலும் அது வெற்றியா மாறுது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு போகும்போது ஒரு தோரணை, வீட்டுல இருக்கும்போது ஒரு மாடலா இருந்தா அதுதான் மாயமாலும். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்ப நீங்க சபையில
எந்த அளவுக்கு ஆவிக்குரியங்களா நம்மளை காட்டுறோமோ, விசுவாசம் உள்ளவங்களா காட்டுறோமோ, துதிக்கிறவங்களா நம்ம காட்டுறோமோ, அதே போல நம்ம வீடுகள்லயும் யாரும் பார்க்காத போறோம். நம்ம விசுவாசத்துல நிக்கணும், தேவனை ஆராதிக்கிறவளா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவளா இருக்கணும், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவளா இருக்கணும். ஏன்னா சபையில இருக்கிற அந்த கூடி வர்ற ஒரு அனாயிண்டிங்ல ஈஸியா நம்ம விசுவாசத்துல ஓகே இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்தலாம், அந்த வாரம் இனி எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை, இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நம்ம அதை கை கொள்வோம்னு ஒரு உற்சாகம் வரும். ஆனா வீட்டிலும் போயும் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். அதற்குதான் ஆவியானவர் உதவி செய்ய நமக்கு இருக்கிறார். அதனால தேவன் கொடுக்கிற பயிற்சி எல்லாம் முக்கியத்துவப்படுத்துங்க. சபையில கற்றுக்கொள்ற காரியம் எல்லாம் நம்மளால கை கொள்ள முடியாத ஒன்றை தேவன் சொல்ல மாட்டார். நம்மளால கை கொள்ள முடியும். ஏன் கை கொள்ள முடியும் நான் சொல்றேன்னா, நம்முடைய தலையாகி கிறிஸ்து அதை கை கொண்டார். கிறிஸ்து அதை கை கொண்டு அதை ஜெயித்து அதை வெற்றி பெறந்து இன்னைக்கு உன்னதத்துல அவரோடு கூட பிதாவோடு உட்கார்ந்து இருப்பார். உண்மையானால் சத்தியமே ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொள்ள முடியும், அதை விசுவாசிக்க முடியும், நமக்கு வர எல்லா பிரச்சனையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு மாடல் யாருன்னா கிறிஸ்து தான். அதனால கிறிஸ்துவை பற்றி அதிகமா அறிந்து கொள்ளணும், கிறிஸ்துவை பற்றி நம்ம படிக்கணும். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 17:3 என்ன சொல்லுதுன்னா, மெய்யான தேவனையும் இயேசு கிறிஸ்து அறிவரே நித்திய ஜீவன். அப்ப அவர் அறியணும், பிதாவை அறியணும், இயேசுவை அறியணும். அதற்குள்ளதான் நம்மளுடைய வெற்றி வாழ்க்கை இருக்கு. அதனால பயிற்சி பண்ணுங்க. இன்னைக்கு சொல்ல விரும்புறது பெரிய காரியம்தான். சிம்பிளா ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதுதான் சொல்றோம். பயிற்சி எடுத்துக்கோங்க. எதை கற்றுக்கொள்றீங்களோ அதை பயிற்சி பண்ணுங்க. வசனங்களை இப்ப பாருங்க, போன வாரம் நீங்க வசனங்களை வைக்க அதிக பிரயாசப்படணும்னா வசனங்களை படித்து கொள்ளுங்க. நல்ல காலம் இருக்கு பாருங்க. ஒரு நேரம் வேதத்தை படிக்க முடியாத சில சூழ்நிலை நமக்கு வரலாம். ஆனா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிற வசனங்கள் தான் உதவி செய்யும். ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுக்கிறேன்னா, ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னே தெரியல. அத பத்தி பேச விரும்பல. ஆனா என்ன பண்ணுதுன்னே தெரியாத சூழ்நிலையில வேற வசனங்கள், தேவனை ஆராதிப்பது, அந்நிய பாஷை பேசுவது, நாம் ஏற்கனவே பரிசுத்தாவியானவர் பயிற்சி கொடுக்கும் போது பயிற்சி எடுத்துக்கொண்டோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு உதவி செய்யுது. அதனாலதான் சொல்றேன், பரிசுத்தாவியானவர் பயிற்சி கொடுக்கும் போதே பயிற்சி எடுத்துக்கோங்க. வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போடுங்க. அப்போ இந்த உலகத்துல நம்ம ஜெயமா தேவன் கொடுத்திருக்க அந்த ஜெயத்துல ஈஸியா வாழலாம். நம் ஜெயமா வாழ்வது ஈஸியானது. ஏன்னா அதற்கான விளக்கரையத்தை இயேசு ஏற்கனவே செலுத்திட்டாரு. அதனால வேதத்தை வாசிக்க நேரம் எடுத்துப்போம், அந்நிய பாஷை பேசுவோம். நல்ல கால சூழ்நிலை இருக்கும் போதே குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல மணிக்கணக்கா, அதாவது இந்த நேரம் தான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. குடும்பமா சேர்ந்து ஒரு ஆவில ஒரு ஊந்துதல் வந்தா குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இது எல்லாமே ஒரு நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும், நான் பயமுத்தல. ஆனா பிரச்சனை வந்தாலும் நீங்க நிக்கலாம். வேதம் சொல்லுது, திராணி அதாவது செய்து முடித்தவர்களா திராணி உள்ளவர்களா நிற்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. பிரச்சனை வந்த பிறகு எங்கப்பா என் ஹெல்மெட்டு, வேதம் ஹெல்மெட்டுன்னு எதை சொல்லுது வாசிச்சு பாருங்க. எபேசியர் 6:10-13-16 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஹெல்மெட்னா ரட்சிப்புன்னு சொல்லுது. சத்தியம் என்ன, கச்சையை கட்டி கொள்ளுங்க. விசுவாசம் என்ன, கேடகத்தை பிடித்து கொள்ளுங்க. நம்ம அதான் கிறிஸ்தவங்கன்னா என்னன்னா, எப்போதுமே எப்படி ஒரு எல்லையில ஒரு யுத்த வீரன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடியா இருப்பான் வந்தா சுடுறதுக்கு. அந்த நேரத்துல எதிரி வரும்போது துப்பாக்கி தேட மாட்டான். அவன் எப்போதுமே அவன் கச்சையில இருக்கும் துப்பாக்கி கன் இருக்கும். அதே போல மறுபடியும் பிறந்த நீங்களும் எப்போதுமே கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது ஆவியான விரும்புகிறார். அதனாலதான் வேற வசனங்கள் எழுதி இருக்காரு. அதனால எப்போதுமே சத்தியத்துல நில்லுங்க. சத்தியத்துல நிற்கும் போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நின்றாலே போதும். வேற வசனம் இப்படி சொல்லுது, அப்படி நின்றா அந்த சத்தியத்துல நின்றாலே அவன் ஓடி போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வேற சொல்லுது. அப்போ சத்தியத்தை என்னன்னு தெரிஞ்சாதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அதனால சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. நல்ல கிருபை ஆண்டு கொடுத்திருக்காரு. நல்ல சத்தியம் உள்ள சபையில நம்ம இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் பழைய செய்தியை போய் கேளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சாகுற வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதனால உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு உலகத்தை ஜெயித்தார். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்க உங்க சமூகத்துல வருகிறோம். உங்க சமூகத்துல வருகிறோம்ப்பா.
நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த காரியத்துக்காக நன்றி. நீர் எதெல்லாம் எங்களை பயிற்சிவிக்கிறீங்களோ அதுலலாம் அதிக கவனத்தோடு ஆண்டவரே பொறுப்போடு பயிற்சி எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் எங்களை கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது ஆண்டவரே நாங்க உங்க சத்தியத்தினால எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளா அப்படி சர்வாயிர வர்க்கத்தை தரித்து கொண்டவளா நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நேரம் எடுத்து அந்நிய பாஷை பேச எதை கற்றுக்கொண்டுமோ அந்த சத்தியங்களை நிற்க எங்க சபையில இருக்கிற எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. மாம்சத்தோடையே போராடிட்டு இருக்கிற போராட்டத்தை ஸ்டாப் பண்ணி ஆவிக்குரிய தளத்துல போராடுகிற ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய அந்த பலனை இவருக்குள்ள கட்டி எழுப்புங்க நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.